முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தினகரன் ஆதரவாளரான தளவாய் சுந்தரம் சந்தித்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரையில் 2 அணிகளும் இணைவதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 பேர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். திரு வைத்திலிங்கம் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல சந்திப்புகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தினகரன் ஆதரவாளரான தளவாய் சுந்தரம் சந்தித்திருக்கிறார். டிடிவி தினகரனை கட்சியில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை திரு பன்னீர்செல்வம் தரப்பினர் வைத்திருந்தார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டறியலாம். ஸ்டாலின், தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தினகரன் ஆதரவாளரான தளவாய் சுந்தரம் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? காயத்ரி, டெல்லி சிறப்பு பிரதிநிதி, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் சந்தித்துள்ளார். தினகரன் ஆதரவாளராக உள்ள தளவாய் சுந்தரம் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருவது இந்த 3 நாட்களில் இதுதான் முதல் முறை. அதாவது டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதாக அமைச்சர் பெருமக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்த நிலையில் தளவாய் சுந்தரம் அமைச்சர்களையோ பொது முதலமைச்சர்களையோ யாரையுமே சந்திக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக அவர் தினகரனை அவருடைய இல்லத்தில் வைத்து சந்தித்திருந்தாலும் கூட இன்று தலைமைச் செயலகத்துக்கு நேராக வந்து தன்னுடைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பது என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக அம்மா கட்சியின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நேற்றைய முன்தினம் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக பல்வேறு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது 2 அணியும் ஒன்றுபட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக அதனை வரவேற்கக்கூடிய ஒன்றாகத்தான் பார்ப்பேன். நான் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன். அதே போல எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. தன்னுடைய ஆதரவாளர்களும் 2 தரப்பினரும் இணைந்து செயல்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராகட்டும், டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகட்டும், அவரை தினந்தோறும் சந்தித்து வந்தாலும் கூட இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தளவாய் சுந்தரம் சந்தித்து பேசியுள்ளார். ஒரு சில குறிப்பாக 15 - 20 நிமிடங்கள் சந்திப்பாக நடைபெற்றுள்ளது. தற்போது அவர் தலைமைச் செயலகத்தில் உள்ள செங்கோட்டையன் அறைக்கு சென்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொருவராக அவரை சந்திப்பதற்கான தளவாய் சுந்தரம் நேரடியாக சென்று சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது மூத்த அமைச்சரான செங்கோட்டையன் சந்திப்பதற்கு தளவாய் சுந்தரம் அவருடைய அறைக்கு சென்றுள்ளார். இதை தவிர மற்ற அமைச்சர்கள் குறிப்பாக ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்களையும் அவர் இன்று நேரடியாக சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக உள்ள தளவாய் சுந்தரம் தினகரனுடைய ஆதரவாளர் கருதப்பட்டாலும் தற்போது அவர் ஒரு முக்கியமான உயர் பொறுப்பில் இருக்கிறார். அந்த அடிப்படையில் 2 அணியும் ஓபிஎஸ் அணியாகட்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியாகட்டும், 2 அணியும் ஒன்றுபட்டு வரும் சூழலில் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் தமிழக அரசின் சார்பாக தன்னுடைய கருத்துக்களை டெல்லியில் எடுத்து வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவரும் இவர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே அது சாத்தியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் டிடிவி தினகரன் ஏற்கனவே தெரிவித்திருந்த அடிப்படையில் 2 அணியும் ஒன்றுபட்டு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தளவாய் சுந்தரம் தன்னுடைய ஆதரவாளர் தளவாய் சுந்தரத்தையும் அவர் 2 தரப்பினரும் இணைந்து செயல்படுமாறு அறிவித்திருப்பதாக தான் தகவல் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தற்போது தளவாய் சுந்தரம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. காயத்ரி, ஸ்டாலின், கடம்பூர் ராஜுவும் டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நீடிப்பார் தொடர்வார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராக தொடர வேண்டுமா கூடாதா என்பது குறித்து கட்சிக்குள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா? வசந்த், அதாவது அமைச்சர் கடம்பூர் ராஜுவை பொறுத்தவரை அன்றைய தினம், அதாவது அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதாக அறிவிப்பதற்கு முன்பாக தான் டிடிவி தினகரனை நேரடியாக அவருடைய இல்லத்துக்கு சென்று அமைச்சர் கடம்பூர் ராஜு சந்தித்தார். அதன் பிறகு கடந்த 3 நாட்களில் அவர் அமைச்சர் கடம்பூர் ராஜு டிடிவி தினகரனை சந்திக்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளராக உள்ள நிலையில் அவர்கள்தான் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளராக உள்ளார்கள் என்ற பிராமண பத்திரமானது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அணியினர் ஏற்கனவே பிராமண பத்திரமாக தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் அதனை வாபஸ் பெற்றால் நிச்சயமாக இந்த 2 அணியும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் வெகு விரைவாகவே நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது.